Dear students, welcome our channel. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் மற்றவங்க அப்பா அம்மா திருமண நாள் நடக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சியில் 10th சம் போட போகிறோம். ஏற்கனவே 9 சம் போட்டோம். ஒரு 10வது சம் போட போகிறோம். இந்த 10வது சம் பார்த்திங்கன்னா, பின்வரும் விவரங்கள் ஒரு மன்றத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகள் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். அந்த மன்றம் 2016-17ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா 40,000. இதில் 15-16ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 5,000. 17-18 ஆண்டுக்குரிய சந்தா 3,000 உள்ளடக்கியுள்ளது. 2016-17ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 1,000 இன்னும் பெற வேண்டியுள்ளது என்று நல்லா கவனிங்க. விவரம் ஒன்று 2017 மார்ச் 31 முடிவடையக்கூடிய ஆண்டுக்குரிய இறுதி கணக்கு 2017 மார்ச். அப்படின்னாக்க என்னது, 2016 ஏப்ரல் டு 2017 மார்ச் வரைக்கும் கணக்கு. நல்லா தெரியும். இது தெரிஞ்சாலும் ஈஸியாக கணக்கு பண்ண முடியும். இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ரப்பா போகிற அப்புறம் அழிச்சிடலாம். 2016 ஏப்ரல் வந்து 2017 மார்ச் 31 இந்த ஒரு இறுதி கணக்கு தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இறுதி கணக்கு தோன்றும். அந்த 2016-17 இருக்கு இல்லையா, இந்த 2016-2017 எவ்வளோ சந்தா பெறாங்க? 40,000 ரூபாய் சந்தா பெற்றிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க, 15-16 2015-16 முன்னாடியே வந்து அதில் வந்து 5,000 ரூபாய் இருக்கு. இதில் 5,000 ரூபாய் இருக்கு. அதுக்கு அடுத்து 2017-18 3,000 ரூபாய் உள்ளடங்கி உள்ளது. இதில் மட்டும் 2016-17 இந்த 2016 இந்த வருஷத்துக்கு 2017 அதுலேயே வந்து ஆண்டுக்குரிய இன்னும் பெற வேண்டியுள்ளது. இதில் 1,000 ரூபாய் பெற வேண்டியுள்ளது. இதான் கணக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. 2015-16 2016-17 2018 17-18 3 வருஷம் வந்து நம்ம கேட்கறது 2016-17 தான் கேட்டிருக்காங்க. இறுதிக்குழு இப்போ இந்த சந்தா கிடைக்கும் போது கடந்த ஆண்டு அடுத்த ஆண்டு ரெண்டு கொடுத்தாலும் கழிச்சிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த ஆண்டு கொடுக்குறாங்களோ அந்த ஆண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு, இப்போ 2016-17 கொண்டே சந்தா கொடுத்துட்டாங்கன்னா இப்போ 2015-16 கழிக்கணும். இப்போ அதுக்கு அடுத்து 2017-18 கழிக்கணும். அப்போ முந்தைய ஆண்டு அதுக்கடுத்து பிந்தைய ஆண்டு ரெண்டுமே கழிச்சிட்டு இது அந்த ஆண்டுக்கு கூடிய சந்தா வந்து கூட்டிக்கணும். இவ்வளோதான். இது ஈஸியாக புரிஞ்சுட்டா கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். நல்லா கவனிச்சிங்க. அதான் சொன்னேன். இப்போ கணக்கு போடலாமாங்க. பார்த்தீங்களா, இது வந்து பயிற்சி 10 பக்கம் வந்து 74. செலவுகள் வருமானம் போட்டோம், பற்று வரவு போட்டோம். நான் இங்கே வந்து செலவுகள் பக்கம் எது எழுதி போடுறேன், வருமான பக்கத்தை அதிகமாக எழுதி போடுறேன். அதனால கொஞ்சம் இடம் அதிகமாக விட்டு கம்மியாக விட்டுட்டேன். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு போடுறது 2 சைடு போடணும். அப்போ அதை போட்டுக்கலாம். இப்போ இங்கே சந்தா பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. 2017 மார்ச் கேட்டிருக்காங்க. அந்த எனக்கு அந்த மாதிரி 2016-17 ஆண்டு பெற்ற சந்தா 2016-17 பெற்ற சந்தா எவ்வளோ? 40,000 ரூபாய். 2016-17 பெற்ற சந்தா 40,000 ரூபாய். இதில் என்னது கடந்த ஆண்டு அடுத்த ஆண்டுன்னு சொன்னேன் நான். இப்போ கடந்த ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. இது வந்து 2015-16 ஆண்டுக்குரிய சந்தா. இப்போ கழிக்க 2015-16 ஆண்டுக்கான சந்தா இப்போ கழிக்கணும். எவ்வளோ? 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் கழிச்சா மீதி 35,000.
அதுக்கு அடுத்து பாருங்க அடுத்த ஆண்டுக்கு தான் 2017 18 போட்டு காமிச்சிருந்தே அதையும் கழிக்கணும். கழிக்க 2017 18ஆம் ஆண்டுக்கான இது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். எவ்வளோ 3000 ரூபாய் கழிச்சா 32,000 ரூபாய். இப்போ என்ன பண்ணாங்க 2016 இதுலேயே 16 இன்னும் வர வேண்டியது. இதில் வந்து 2016 17 சந்தா வந்து வர வேண்டியது இருக்குது. அதை கூட்டுங்க. ஆண்டுக்கான சந்தா 2016 17 ஆண்டுக்கான சந்தா இது வந்து பெற வேண்டியது 1000 ரூபாய். கூட்டிக்கிட்டே எவ்வளோ வருது 33,000 ரூபாய். பெற வேண்டிய சந்தா நல்லா கேளுங்க. 2017 மார்ச் 31ஆம் முடிவுடைய ஆண்டுக்குரிய வருவாய் மட்டும் செலவு கணக்கு கேட்குறாங்க. இப்போ 2016 17 மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு முன்னே கொடுத்தாலும் சரி அடுத்த ஆண்டு கொடுத்தாலும் கழிச்சிடணும். அந்த ஆண்டுக்குரியது வர வேண்டியதாக கூட்டிக்கணும். முன்கூட்டி பெற்றதை கழிச்சிடணும். இவ்வளோ தான் கணக்கு. அதுக்கடுத்து 2017 மார்ச் 31 இருப்பு நிலை குறிப்பு கேட்டிருக்காங்க. இதில் இது இருப்பு நிலை குறிப்புனாக்கா சொத்து எவ்வளோ பொறுப்பு எவ்வளோ அப்படின்னு போடணும். பார்த்தீங்கன்னா 2017 18 ஆண்டுக்கான சந்தை முன்கூட்டி பெற்றது. அடுத்த 2017 18க்கான சந்தை நம்ம 2016 2017 18 அடுத்த ஆண்டு சந்தா வந்து முன்கூட்டி 2016 17 முன்கூட்டி பெற்றுட்டோம். முன்கூட்டி பெற்றுதான் நமக்கு பொறுப்பு கடன் அப்போ இங்கே வரும். 2017 ஆண்டிற்கான சந்தா முன்கூட்டி பெற்றது. சந்தா முன்கூட்டி பெற்றது எவ்வளோ 3000 ரூபாய். அதே போலங்க 2016 17ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற வேண்டியது நமக்கு 1000 ரூபாய் வர வேண்டியது இல்லையா? பெற வேண்டியது எவ்வளோ 1000 ரூபாய். இதுதான் இருப்புலை குறிப்பு நம்ம இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி இருக்கு சொல்லுங்க. பாய்.